கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே, காலை பொழுதை அடையக்கூடிய நாம் தினமும் ஓதக்கூடிய அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு அற்புதமான திக்ர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியார் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 5202 ஹதீஸாக இடம்பெறுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் சுபுஹ் தொழுகைக்கு என்னிடமிருந்து புறப்பட்டு சென்றார்கள். அப்பொழுது நான் தொழுதும் இடத்தில் அமர்ந்திருந்தேன். அவர்கள் முற்பகல் தொழுகை லுகா தொழுகை முடித்த பிறகு வந்தார்கள். அப்பொழுது நான் அதே இடத்தில் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது என்னிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உன்னிடம் இருந்து சென்ற பிறகு இதே நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றாயா என கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உன்னிடம் இருந்து சென்ற பிறகு 4 துதி சொற்களை 3 முறை சொன்னேன். நீ சொன்னதையெல்லாம் மதிப்பிட்டால் நீ சொன்னதை விட அது மிகைத்துவிடும். அதாவது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய திக்ர் இந்த திக்ர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த திக்ர் இது: சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸீனத ஹர்ஸிஹி வ மிதாத கலிமாத்திஹி. அல்லாஹ்வுடைய படைப்புகள் எண்ணிக்கை அளவுக்கும், அவன் உவக்கும் அளவுக்கும், அரியணை எடை அளவுக்கும், அவனுடைய சொற்கள் எண்ணிக்கை அளவுக்கும் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கிறேன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்.